நீங்கள் வந்து ஒரு பேசிக் எடிட்டர் இப்போ தான் வந்து நீங்கள் எடிட்டிங் பழக போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கனாலே இந்த வீடியோ புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஸோ அந்த 2 வீடியோ மட்டும் பார்த்துட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. முன்னாடியே நம்ம 2 வீடியோ பார்த்தவங்க கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க. பெரிய பெரிய எடிட்டிங்லாம் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். நம்ம வந்து ஒரு மேரேஜ் வீடியோ பண்ண போகிறோம். நம்ம ஒரு யூடியூப் வீடியோ பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். 30 செகண்ட்ஸ் வீடியோ இருக்கும். நான் இப்போ அதை உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்களேன். வெறும் 30 செகண்ட்ஸ் தான். அதுக்குள்ளே நிறையா ட்ரான்சிஷன்ஸ், நிறையா கட்ஸ், நிறையா விஷயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இதை ஒரே வீடியோவில் என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒரு 2 செகண்டில் நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து அப்படி டப்புன்னு அந்த கண்ணாடி வந்து மேலேருந்து டப்புன்னு வர்ற அந்த ஒரு செகண்ட். சரி, ஓகே. இப்போ இந்த ஷாட் இது எப்படி பண்ணோம், இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதை முடிக்கலாம். இன்றைக்கானது இந்த ஷாட் எப்படி பண்ணோம், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கண்ணாடி இருக்காது, அங்கேருந்து ஒரு கண்ணாடி வந்து அப்படி வந்து இந்த ஃப்ரேம் வர்ற மாதிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம். இதை நம்ம வந்து எப்படி பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து நான் இங்கே போட்டேன், சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி இது இப்படி இந்த இடத்துலேருந்து ஏறுது, சரிங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி வந்து இங்கே இந்த ஸ்பாட் வச்சுக்கிறேன், சரிங்களா. இதுக்கு முன்னாடி போனீங்கன்னா பிளாக் ஆகும். இந்த இடம் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம், சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமை நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும். ஸோ இது வந்து இது இல்லை அப்படின்னாலும் இந்த ஆட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கே கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து ஒரு ஸ்டில் எடுத்துரும். ஸோ இது வந்து பிஎன்ஜியே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் இம்போர்ட் இன்டு த ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்லேயும் ஒன்று விழுந்துடும். ஸோ ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த வந்துடுச்சு, சரிங்களா. இதை எடுத்துகிட்டு வந்து ட்ராக் பண்ணிட்டு வந்து மேலே போட்டுடுறீங்க. இது வந்து ஒரு இமேஜ், சரிங்களா. இதுக்கு மேலே இதோட இமேஜ் வந்து இருக்குது. அதாவது இந்த கண்ணாடி வந்து தனியாக செப்பரேட் பண்ணணும். உங்கள் இதிலே வந்து ஃபோட்டோஷாப் வச்சுருப்பீங்க. ஸோ ப்ரீமியர் ப்ரோ இன்ஸ்டால் பண்ணும்போதே ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே வெர்ஷன் தான் ஃபோட்டோஷாப் இருக்கணும். உதாரணத்துக்கு 2021 ஃபோட்டோஷாப் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா அதே வெர்ஷன் தான் ப்ரீமியர் ப்ரோவும் இருக்கணும். இப்போ நான் வந்து 2023 வந்து வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே 23 வச்சுருக்கனால இப்போ நீங்கள் இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எடிட் இன் அடாப் ஃபோட்டோஷாப்னு இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இது வந்து காட்டாது. ஸோ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து போயிடும். ஸோ ஃபோட்டோஷாப்பில் போனோடனையும் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து தனியாக வந்து எடுக்கணும். அண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து பென் டூல் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி நினைக்கிறவங்க பென் டூல் வந்து எடுத்துக்கலாம். பென் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இது வந்து கட் வைங்க. நான் உங்களுக்கு ஒரு பேசிக்காக வைக்கிறேன், நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா. அப்படி வந்து கரெக்டாக அந்த கண்ணாடியை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு மேக் செலெக்ஷன். ஓகே, இப்போ வந்து கொடுத்தோன்னே இது வந்து செலெக்ஷன் ஆகிடுச்சு, சரிங்களா. இப்போ இதை வந்து கண்ட்ரோல் ஜே, ஏன்னா ஃபோட்டோஷாப் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோஷாப் தானே, நான் அதை தனி கிளாஸ் போடுறேன் ஃபோட்டோஷாப் பற்றி. இப்போதைக்கு வந்து நான் எப்படி பண்ணுறேனோ அதை அப்படியே வந்து ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள். இப்போ வந்து கண்ட்ரோல் ஜே பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதை மட்டும் நான் வந்து தனியாக எடுத்துட்டேன், தெரியுதுங்களா. அது தனி லேயரில் வந்து போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுன்னா, இப்போ வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து காமிச்சிடுறேன். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா இதுலேருந்து எடுக்கணும், சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பென் டூல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிலிருந்து அவேவாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துக்கிட்ட மட்டும் இப்போ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மேக் அ செலெக்ஷன் கொடுத்துட்றீங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து செலக்ட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா எடிட் இருக்குது பார்த்தீங்களா, எடிட்டில் கண்டென்ட் அவேர் ஃபில் அப்படின்றது இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத வச்சு அதுவே வந்து அந்த இடத்துல அது இல்லாத மாதிரி ஆக்கிடும். ஸோ அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல வைக்கும்போது இந்த கண்ணாடி இருக்குங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 2 லேயரை மட்டும் இது என்ன பண்ணுறீங்கன்னா மெர்ஜ் லேயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இது ஒன்றா இருக்குது, இதை இது பண்ணிங்கன்னா இது 2 தான் இருக்குது, சரிங்களா. இப்படி இருக்க மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா சேவ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஆல்ட் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து சேவுக்கு போய்டும். இந்த நேம்லேயே வந்து என்ன பண்ணுறோன்னா பிஎஸ்டி ஃபைலாக வந்து சேவ் பண்ணணும், சரிங்களா. ஃபோட்டோஷாப்பில் பிஎஸ்டி ஃபைலாக வந்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த சரி இம்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, உள்ளே போய்ட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்குள்ள போய்ட்டு டெஸ்க்டாப் போய்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா
மெர்ஜ் ஆல் லேயர்ஸ் இருக்குல்லையா, அதில் வந்து இண்டிவிஜுவல் லேயர்ஸ் கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து 2 லேயர் தனித்தனியாக வரும். கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று வந்துடும். உள்ளே போனீங்கன்னா 2 ஃபோட்டோ வந்து தனித்தனியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இதோட டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். நான் ஒரு இதுக்காக கம்மி பண்ணுறேன். 30 செகண்ட் இருந்தால் போதும் ரெண்டுமே. ஏன்னா அது 5 நிமிஷம் இருக்குது டியூரேஷன், ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்காக. சரிங்களா, ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து இதை இங்கே வச்சிட்றேன். கரெக்டாக வந்து நீங்கள் இதுதான் வந்து ஸ்டார்டிங் வீடியோஸ் 1 2 3 4 5 6 ஒரு 6 ஃப்ரேம் வைக்கிறேன். 6 ஃப்ரேம்ஸ் வச்சுட்டு இதை சின்னது பண்ணிடலாம். இதையும் கரெக்டாக இது வரைக்கும் கொண்டாந்துக்கலாம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறோன்னா இதுக்கு மேலே இந்த கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். ஸோ அதுவும் இதே சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே இருக்க மோஷன் இருக்குது. சரிங்களா, இதை இப்படி கிளிக் பண்ணும்போது இந்த கண்ணாடி மட்டும் மேலே போயிடும். ஸோ மேலே போயிடும். இந்த இடத்துல வச்சுட்டு நான் வந்து இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து வைக்கிறேன். கீ ஃப்ரேம் வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னா இதுக்கு நேராக மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இது இந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணிவிடுங்க. எண்டில் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பேக் டு த ஹோம், பேக் கரெக்டாக எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துக்கே திருப்பி வச்சிடறோம். ஸோ இப்போ பாருங்கள் வந்துருச்சுங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மேலேருந்து வந்து அந்த இடத்துல அப்படி உட்கார்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் வந்து வந்துடும். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கே நிறையா இதுலேயே வந்து இன்னும் நிறையா பண்ணலாம் அந்த ஸ்மூத்தாக வர்றதுக்கு. ஸோ நீங்கள் அவ்வளோலாம் கூட போக வேணாம், ஈஸியாக அவுட் கொடுங்க. அது நீங்கள் பார்க்குறதுக்கு இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஓகேங்களா, இப்போது இந்த இது ஓகே, இது வந்துருச்சு. கரெக்டாக இங்கே வந்து உட்காரும்போது இப்போ வந்து உட்காந்தோடனே ஒரு சின்ன ஷேக் ஃபீல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நினச்சேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, ஸோ அதான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் இந்த எஃபெக்ட்டுக்கு காரணம். ஸோ இது நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா இதே இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதில் நியூ ஐட்டமில் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு இருக்கும். ஸோ இது வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த சீக்வன்ஸ் செட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே கேட்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே ஓகே கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துகிட்டு வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ட்ராக் பண்ணி வந்து இங்கே போட்டுடுறீங்க. ஸோ நான் அதை தான் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அதை இங்கே போட்டுட்டு இந்த அளவு கட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா. ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த டைரக்ஷன் பிளர். ஸோ வந்து டைரக்ஷன் பிளர் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இந்த டைரக்ஷன் பிளரை போட்டு இதை நீங்கள் வந்து முன்னாடி வந்து 0வாக இருக்கும், 0ல் இருக்கும் ரெண்டுமே, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இது எப்படி இருக்குங்களா. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பிளராக இந்த மாதிரி இதாகும், அது எந்த ஆங்கிளில் எவ்வளோ ஆகணும் அப்படின்றது. ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அதுலேயே வந்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நான் எடிட் பண்ணது மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இந்த வீடியோ அடுத்து ப்ளே ஆகும்போது எனக்கு இந்த இடத்துலலாம் ஒரு சில பீட்ஸ் வருது. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து கட்ஸ் வைக்கணும். ஸோ அந்த பீட் ஆகிற இடம்லாம் எனக்கு ஒரு பிளிங்க் ஆகணும்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்காக ஒன்று பண்ணேன். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோ போகணும். ஏன்னா ஒரே வீடியோனா ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் இன்னும் ஒரு சில ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படிலாம் வந்து ஒரு சில எஃபெக்ட்ஸ் போடுறோன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி கண்டினியூட்டி எப்படி வைக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். நான் அப்புறம் ஆடியோவில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற இதெல்லாமே இருக்குது. நம்ம அடுத்தடுத்ததில் பார்க்கலாம். ஓகே, டாடா பாய். நான் உங்கள் அசோக் அண்ட் இது செந்தாலினி விலாக்ஸ்.